எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு சிந்தித்து புரிஞ்சுக்கிட்டு பிறகு தான் முடிவெடுப்பீங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள். சமுதாய நலனில் அக்கறை உங்களுக்கு இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள். உங்களோட மனநிலை எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருக்காது. சூழலுக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரம் பார்க்க ரொம்ப அமைதியாக இருப்பீங்க, சில நேரம் சுறுசுறுப்பாக செயல்பட்டுட்டு இருப்பீங்க, வெளிப்படையாக பேசுவீங்க. சில நேரத்தில் இந்த வெளிப்படையான தன்மை மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் விரோதத்தை ஏற்படுத்தியிருக்கும். கும்பராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. நட்புக்கு முக்கியத்துவம் தொடுவீங்க இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள். நட்பு அப்படின்னா உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டீங்க. நண்பர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே துணிஞ்சு செய்யக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு இந்த வார கிரக அமைப்பு எப்படி இருக்குது, இந்த வார கிரக சூழலால் எந்த விஷயம் நீங்கள் நினச்சது போல் அப்படியே நடக்கும். நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறுமா, உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது குறித்த ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த கும்பராசி பஞ்சபூத தத்துவில் காற்றை குறிக்குது. குடத்தை தாங்கிய மனிதன் ராசி குறியீடாக இருக்குது. இந்த ராசியில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெற முடியும். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, சனிக்கிழமையில் சிவபெருமான் ஆலயம் சென்று நீங்கள் இறை வழிபாடு செய்யும் பொழுது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அப்படி செய்யும்போது ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரித்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நன்மையை நீங்கள் எல்லா வகையிலும் பெறுவீங்க. பெறக்கூடிய பலனை இரட்டிப்பாக உண்டாக்க முடியும். இப்போ கூட உங்கள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு நம்பிக்கையோடு ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில். சிவபெருமானின் அருளால் நீங்கள் தொட்டது தொடங்கும், நினச்சது நடங்கும், எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமான் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே சிறப்பான உயர்வை உங்களுக்கு கொடுக்க முடியும். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுவுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் ஜாதக அமைப்பால் முடியும். கும்பராசி சனி பகவான அதிபதியாக கொண்டது. நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஒரு பொறுமைசாலியாக இருப்பீங்க. ஆழ்ந்து சிந்திக்கும் திறமை, சமூக சிந்தனை, இதெல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நேர்மை, நட்புக்கு முக்கியத்துவம் தரது, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய குணங்களாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துமா கௌத்தமோ நீங்கள் பண்ண மாட்டீங்க. எதையுமே அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுப்பீங்க. சொல்லப்போனால் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மனிதநேயம் மிக்கவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள். சுதந்திர விரும்பிகளாகவும் நீங்கள் இருப்பீங்க. யாரையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க மாட்டீங்க, யாரோட கட்டுப்பாட்டிலும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரத்தின் அமைப்புகளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதையும் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. கும்பராசியில் பாருங்கள், அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதியில் 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் புதனும் கூடவே ராகுவும் இருக்காங்க. தனவாக்கு குடும்பஸ்தானம் இங்கே பாருங்கள், சூரியன், செவ்வாய், சனி, இந்த 3 கிரக சேர்க்கையும் அமைஞ்சிருக்கு. அடுத்து தைரிய வீரிய ஸ்தானம், இங்கே சுக்கிரன் இருக்கார். அடுத்த ஸ்தானம் பஞ்சமஸ்தானம், இதில் குரு பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த வாரம் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக கவனமாக இருக்கக்கூடிய சூழல் உருவாகுது. இந்த வாரம் தேவையில்லாமல் அடுத்தவங்கக்கிட்ட பிரச்சனைகளில் சிக்கிடாதீங்க. இந்த வாரம் அடுத்து கூட ஏற்படும் பிரச்சனைகள்லேயும் வாக்குவாதத்துலேயும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தையும் பிரச்சனைகளையும் ஈடுபடாமல் அதை தவிர்க்க பாருங்கள். நன்மையை நீங்கள் பெறுவீங்க. பண வரத்துமே அதிகரிக்குது. அதே போல் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் பெரும்பாலும் அடுத்தவங்களை மட்டும் நம்பாதீங்க. அடுத்தவங்களை நம்புறதுல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இது தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, முக்கியமாக பண விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமானவங்கள பண விஷயத்தில் உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஆசை யாரை தான் விட்டுச்சு. அதனால் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. மற்றவங்களோட உதவி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பண வருமானம் சீராக கிடைக்கும்.
போட்டி குறையும், புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணம் தோன்றும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிகள் உங்களோட நீங்கள் செய்கிற வேலையில் இப்போ பாருங்கள் சிறப்பாக செய்யுங்க. திருப்தியாக உங்களோட வேலையில் நீங்கள் சிறப்பான உயர்வு பெறுவீங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை குறித்த நேரத்தில் சிறப்பாக செய்கிறதுனால பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதை கண்டிப்பாக பெறலாம். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றத்தையும் பெறலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை அனுசரித்து போவாங்க. இது கொஞ்சம் மனசுக்கு இதமானதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்னதாக வாக்குவாதம் அவ்வப்போது ஏற்படலாம், கவனமாக இருங்க. பிள்ளைங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. இது மனசுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றிகளை பெறுவீங்க. அடுத்து உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டி விலகுது. பாடங்களில் படிக்கிறதுல இருந்த இடையூறு முழுமையாக நீங்குது. இப்போது நீங்கள் சிறப்பாக படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால கவனமாக படிங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. நல்ல மதிப்பெண்ணை நீங்கள் பெறுவீங்க. நல்ல மதிப்பெண் பெற்று உங்களுக்கு பிடிச்ச பாடங்களை உயர்கல்வியில் கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால படிக்கிற விஷயத்தில் கவனமாக செயல்படுங்க. கண்டிப்பாக நன்மைகளை பெறுவீங்க. அவிட்டம் 3, 4 பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் தெளிவான சிந்தனையோடு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். உங்கள் முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகுது. புதிய நபர்களோட அறிமுகம் பக்கபலமாக இருக்குது. உற்சாகமாக செயல்படுங்க. திடீர் செலவு வரலாம். செலவு விஷயத்தில் மட்டும் கவனமாக்குறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கி போட்டிகள் குறையுது. பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் பிடிக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு தெளிவாக சிந்திச்சு அந்த ஒரு விஷயத்தையுமே வெற்றிகரமாக செய்து முடிங்க. உங்களோட பணிகளில் சிறப்பான உயர்வு பெறுவீங்க. புதிய பதவிகள் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீருது. பிள்ளைங்க பற்றின கவலை குறையுது. உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உங்களுடைய காரியங்களை செய்து முடிக்கிறதுல திறமை வெளிப்படும். பண வரத்து அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நினைச்சதை விட கூடுதலான பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும். மனம் தளராமல் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறலாம். புரட்டாதி 1, 2, 3 பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த பண வரத்து கொஞ்சம் தாமதப்படும். வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கவனமாக எந்த ஒரு விஷயத்திலும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை அதிகரித்து எதிர்பார்த்த உதவிகளை நீங்கள் பெறுவீங்க. எந்த காரியத்தையுமே அலசி ஆராய்ந்து பிறகு முடிவு பண்ணுங்க, நல்லது. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் ஏற்படலாம், கவனமாக இருங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதப்படும். மனதில் வியாபாரம் பற்றின கவலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளை கூடுதல் கவனமோடு செய்கிறது நல்லதாக இருக்கும். நீங்கள் இந்த வாரம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் விலகும். அருகில் இருக்கும் முருகன் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வணங்கிட்டு உங்களோட பணிகளை தொடங்க. கண்டிப்பாக நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. அதுவும் குடும்ப பிரச்சனைகள் தீர கண்டிப்பாக முருக வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் கூட தினம்தோறும் தீபமேற்றி முருகனை மனசார வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. கண்டிப்பாக நன்மையை பெறுவீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சில ஏற்றமான பலன்களும் இருக்குது. ஆனாலும் பாருங்கள், சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் போராட்டமாக அமையும். சில இடத்துல சவாலாக உழைக்க வேண்டிய கட்டாயம் கூட வரும். உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு பதவி மாற்றம், அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனை பொருளாதாரம் அதிகரிக்குது. உங்கள் வங்கி இருப்பு உயருது. புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்குது. பிள்ளைங்களால் மன நிம்மதி உருவாகுது. அலுவலகத்தில் உங்களோட வேலை திறமை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். பதவியில் மாற்றம், ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குது. தொழிலை மேம்படுத்த சலிப்பில்லாமல் பாடுபடுவீங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகுது. பிள்ளைங்களால் மன நிம்மதி உருவாகுது. பெரியவங்களோட அன்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் இப்போ பாருங்கள் கடுமையாக உழைப்பீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வாய்ப்பு வரும். வெளிநாட்டிலையும் உங்களோட திறமை வெளிப்படும். புதிய முதலீடுகள் கவனமாக செயல்பட்டால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் ரெண்டையுமே கலந்த பலனை தருது. ஏது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து போகிறது குடும்பத்துக்கு நல்லது. எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும் அப்படின்னு பார்த்தா வியாபார விஷயத்தில் நிதானமாக செயல்பட்டால் நல்லது. புதிய முதலீடுகளை வியூகம் அமைச்சு செய்யுங்க. வியாபார விஷயத்திலும் பண விஷயத்திலும் கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இந்த வாரம் கும்பராசிக்காரங்க உங்களோட தொழில், உங்கள் உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டிய சூழல் உருவாகி இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவுமே நுட்பமாக நடந்துக்கணும். மேலும் பெரியவங்களோட அன்பு ஆசையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே பக்கபலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம்.
உங்கள் பணி சூழலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நிதி சார்ந்த விஷயத்தில் உயர்வு உண்டாகுது. முதலீடுகள் குறித்து கவலை இருந்துச்சுன்னா அது இப்போ நீங்கும். நல்ல ஒரு நிம்மதி வரும் முதலீடுகள் பற்றி. உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் செழிப்பும் உருவாகும் வாய்ப்பு இந்த வாரம் ஏற்படுது. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் தனிமை உணரலாம். ஏதாவது ஒரு விஷயம் குறித்து உங்களோட மனம் திரும்ப திரும்ப போட்டு அதை யோசிச்சுட்டு அமைதியற்ற நிலையை உருவாக்கும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயிர் பெற்ற நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.